ஹாய் டியா ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. வாய்ஸ் கொஞ்சம் குறைன்னு கேட்குற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு நாங்கள் கணக்கம்பட்டி சித்தர் கோயிலுக்கு போயிருந்தோம். அதை பற்றின வீடியோவாக தான் இது இருக்க போகுது. எங்கெங்கே போனோம், என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு 5 மணிக்கு ஆக்டிங் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒர்க்குக்கு போயிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு 11:30 12 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அம்மா, நான், பாப்பா, ஹஸ்பண்டு, தம்பிங்க 2 பேரும் கிளம்பிட்டோம். அம்மாவை பார்த்திங்கன்னா நான் நாள் நைட்டே அம்மா நாளைக்கு நீங்கள் புளிச்சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுங்கன்னு சொன்னேன். அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு புளிச்சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே சாப்பிடல. அதனால் தாராபுரம் பக்கமாக போனேன்னு ஒரு பேக்கரியில் போய் டீ குடிக்கலான்னு சொன்னேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு இல்லை சாப்பாடு தான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுல்ல, வேண்டாம் நம்ம எங்கேயாவது நிறுத்தி சாப்பிட்டுக்கலான்னு சொன்னதுனால இந்த போண்டா பஜ்ஜி மட்டும் வாங்கிட்டு ஒரு நல்ல மரத்து நல்லில் நிறுத்திட்டோம். காயத்ரி பார்த்திங்கன்னா என்னை நிறைய வீடியோஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தா. அதனால் பாப்பாவை நிறைய வீடியோஸ் ஷூட் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட உக்காந்தாச்சு. சாப்பிட்டு நல்லா காற்று இருந்துச்சு அந்த இடத்துல. அங்கேயே ஒரு மணி நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மெதுவாக தான் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு கோயிலுக்கு ஒரு 12 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் வந்துட்டு நின்று நாங்கள் வந்துட்டு சும்மா ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தா பாப்பா. காயத்ரியோட டான்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு பக்கமாக வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். நான் நிறைய டைம் ஹஸ்பண்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய டைம் இந்த கோயிலுக்கு போயிட்டோம். அம்மாவும் பாப்பாவும் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராங்க. அதுவும் அம்மா பழனி போகலான்னு தான் சொன்னாங்க. நான் வந்துட்டு அம்மா நான் மலை ஏறக்கூடாதுமா அப்படின்னு சொன்னதுனால சரி கணக்கம்பட்டி போகலாமான்னு கேட்டாங்க. சரி கணக்கம்பட்டி போகலாமான்னு சொன்னோம். போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு 1 ஹவர் கழித்து சாப்பிட்றதுக்கு போய் உட்காந்துட்டோம். நான் லெமன் சாப்பாடு வாங்கிட்டேன். அம்மா பாப்பா ஹஸ்பண்ட் வந்துட்டு ரசம் சாதம் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் தம்பிங்களை அங்கே கொஞ்சம் நேரம் படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் 6 மணி பூஜையில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மிட்டாய் விற்கிற அண்ணா வந்துட்டு அங்கே இருந்தாங்க. நிறைய யூடியூப் சேனலில் நான் பார்த்துருக்கேன். ஸோ 2-3 டைம் இந்த அண்ணாவை நாங்கள் போய் மிஸ் பண்ணிட்டோம். பார்த்துருக்கேன், பட் வீடியோ எடுக்கலை. பட் இந்த டைம் வந்துட்டு அந்த அண்ணா சொன்னாங்க, கொஞ்சம் லேட்டாக வந்துருந்தீங்கன்னா நான் கிளம்பியிருப்பேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சூப்பராக பேசினாங்க. அதுவும் அண்ணா வந்துட்டு தர்பூசணி போல் ஹஸ்பண்டை சாப்பிட சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. ஒரு மிட்டாயோட ரேட்டு பார்த்திங்கன்னா 5 ரூபா. நாங்கள் வந்துட்டு 50 ரூபாய்க்கு மிட்டாய் சாப்பிட்டுட்டு எக்ஸ்ட்ரா 4 பீஸ் வந்துட்டு வாங்கிட்டு வந்தோம். அதில் ஒரு 2-3 பீஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சும்மாவே கொடுத்தாங்க அந்த அண்ணா. நைட்டு பார்த்திங்கன்னா செம்ம தலைவலி, டீ குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு இருந்தோம். டீ குடிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா பாட்டு பாடிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்.